ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும், எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் மூணு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது டாபிக் வைஸ் குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் பிஒய்க்யூ, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கான மெட்டீரியல், அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு 360 டிகிரியில் வந்து ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து மேப் ஃப்ரேம் ஒர்க்னு போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. இப்போ வந்து அந்த விதத்தில் நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவாக குரூப் 1 மெயின் சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ ஜாகிரஃபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த வேர் டு ஸ்டடி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் அ கேண்டிடேட்டாக ஆஸ்பிரண்ட்டாக என்ன ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நோட் மேக்கிங். ஒரு நோட் மேக்கிங் எடுக்கிறோம்னா நிறையா இப்போ சமச்சீர் புக்கு எடுக்கிறோம்னா 6th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதே டாபிக் ரிலேட்டட் வேற ஒரு புக்கில் இருக்கும். எங்கே இருக்குதுன்னு தேடுறதுலே டைம் போயிடும். அதை வந்து நம்ம ஒரே இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட நோட் மேக்கிங் ஈஸியாக போயிடும். நம்ம ஒன்ஸ் ஒரு நோட் மேக்கிங் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டோம்னா 100% சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளால் வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக நோட் மேக்கிங் இருந்ததுன்னா அதில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக நம்மளோட ஆன்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ரிவிஷனும் பண்ண முடியும் அந்த நோட்ஸை வச்சு. அதனால் நம்மளோட ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது வேர் டு ஸ்டடி. நான் ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி நான் பேப்பரில் ரஃப்பாக நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக எழுதி வச்சுருந்ததை வச்சு ஒரு வீடியோ நான் வந்து முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து ரஃப்பாக தான் வந்து எழுதியிருந்தேன் அந்த பேப்பரில். அது வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால தான் வந்து ஒரு டைப்டு வெர்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து அது அப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுல இப்போ ஜாகிரஃபி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஜாகிரஃபிக்கு எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் இருக்குது. அதாவது சிலபஸில் வந்து எர்த் அண்ட் யூனிவர்ஸ்னு இருக்குன்னா அதில் எந்தெந்த யூனிட் கவர் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 6ல் டேர்ம் 1, டேர்ம் 3, ஸ்டாண்டர்ட் 9, சயின்ஸில் ஸ்டாண்டர்ட் 9, ஜாகிரஃபியில் ஸ்டாண்டர்ட் 11 கவர் ஆகுது. அந்த ஒவ்வொரு யூனிட்குள்ளேயும் எந்தெந்த சப்ஹெட்டிங்ஸ் இப்போ பாருங்கள். இப்போ சயின்ஸில் ஸ்டாண்டர்ட் 9 இருக்குன்னா யூனிவர்ஸில் அதில் எந்தெந்த சப்ஹெட்டிங்ஸ் கவர் ஆகுது, இந்த டாப்பிக்கு ரிலேட்டடான சப்ஹெட்டிங்ஸ் என்னென்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜாகிரஃபி ஸ்டாண்டர்ட் 11னா அதில் என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் வந்து கவர் ஆகுதோ அது மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருது. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது எந்தெந்த சமச்சீர் புக்கில் எர்த் அண்ட் யூனிவர்ஸ்னால் 4 புக்கு தான். 3 சோஷியல் புக்கு, 1 வந்து சயின்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எர்த் அண்ட் யூனிவர்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய 360 டிகிரியில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு தெரியுது. அதாவது பாருங்கள், பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ் படிக்கணும், சோலார் சிஸ்டம் படிக்கணும், சன் படிக்கணும், பிளானட் படிக்கணும், அப்புறம் ஆர்பிட்டால் வெலாசிட்டி படிக்கணும், கெப்லர்ஸ் லா படிக்கணும், தியரிஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு 360 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வச்சு நோட் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறப்போ உங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இந்த டாப்பிக்கை மட்டும் ஒவ்வொன்றா வந்து பார்த்து இதில் என்னென்ன கண்டென்ட் வரும் நீங்களே யோசித்து ரிவைஸ் பண்ணலாம். உங்கள் நோட்ஸை ஓப்பன் பண்ணாமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் எந்தெந்த சப்ஹெட்டிங்ஸ் வருதுன்னு மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டூ யூ நோ இருந்தால் கூட அது கூட ரிலேட்டட் டு ஒரு டாபிக் இருந்ததுன்னா அதையுமே கவர் பண்ணி போட்டிருப்போம். அட்மாஸ்ஃபியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அதில் ஃபேக்ட் ஃபைலில் ஆசிட் ரெயின் இருக்குது. ஸோ அதுவுமே கவர் பண்ணியிருப்போம். இது வந்து ரிலேட்டட் டு அட்மாஸ்ஃபியர் ரிலேட்டட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின் ஆசிட் ரெயின். ஸோ தட் அதுவுமே கவர் பண்ணியிருப்போம். இப்படி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்குமே கவர் பண்ணி போட்டிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி, நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருது. ஒன்ஸ் பவுண்ட்ரி கிடச்சதுன்னா உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ரேண்டமாக
மொத்தமாக ஒரு பவுண்ட்ரியை தாண்டி அங்கே இங்கே படிக்காமல் உங்களுக்கு ஒரு ஷீட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறப்போ ஓகே இதுதான் பவுண்ட்ரி, இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு தெரியும். அட் த சேம் டைம் உங்களால் டைமும் வேஸ்ட் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஜியாகிரஃபிக்கான சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி வந்து நாங்கள் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நோட் மேக்கிங் எடுத்து பாருங்கள். இந்த மந்த் எண்டில் வந்து அந்த நம்ம குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மந்த் எண்டில் வந்து இதை ஒரு மெட்டீரியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் ஜியாகிரஃபி யூஸ் பண்ணி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து முழுக்க சமச்சீர் பேஸ்ட் வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நான் ஸ்க்ரால் பண்ணுறதுல உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.